ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5 இயர் பிளான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை மாதிரி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எதனா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தொழில் மையத்துக்கு கனரக வளர்ச்சியில நாட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மகள் நோபீஸ் திட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? மகள் நோபீஸ் திட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து இரண்டாவதுக்கு நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹராட் டோமர் மாடல் இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹராட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகளா நோபீஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மகளா நோபீஸ் 4 துறை மாதிரி. மகளா நோபீஸ் அவருடைய 4 செக்டார் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஜஸ்ட் மகளா நோபீஸ் மாடல் பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினையே மாத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எது யூஸ் பண்ணு கேட்டாங்க. இப்போ மகள் நோபீஸ் முறை வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம்? ஓகேவா? ஸோ இந்த மகள் நோபீஸ் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளா நோபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டாவது திட்டம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைகளுக்கு. ஸோ அப்படின்னா மகளா நோபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஹரிபி கட்டோ அப்படின்றது இந்திரா காந்தி அம்மையார் உதிர்த்த ஒரு வாக்கியம். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, வறுமை ஒழிப்பு. ஹரிபி கட்டோ அப்படின்றது வறுமை ஒழிப்பு கொடுத்துருக்காங்களே அதான். அண்ட் growth வித் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ ஹரிபி கட்டோ வந்து சில பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. 5ஆவதா 6ஆவதா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட். ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொன்று போட்டுருவான். நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதான் ஃபைனல். ஓகேவா? ஒருவேளை ஸ்கூல் புக்ல தப்பாவே இருந்தா கூட ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதான் ஃபைனல். ஓகேவா? ஸோ அப்போ வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு, அதாவது growth வித் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு எங்க பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தில். ஓகேவா? இல்ல கூட ஒரு தகவல் எழுதிக்கோங்க. இந்த ஐந்தாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி தார் அவர்களால் முன்மொழியப்பட்டது. டிபி தார் அவர்களால் முன்மொழியப்பட்டது. ஓகேவா? ஸோ ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் அவர்களால் முன்மொழியப்பட்டது. ஸோ ஹரிபி கட்டோ மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் தொடர்புடைய கேட்டீங்கன்னா டிபி தார் அவர்களால் முன்மொழியப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் லக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள். ஓகேவா? லக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஈஸியான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இந்த ஒரு 5 நிமிஷம் கவனமா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ எழுதிக்கலாமா? மொத்தம் 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சக்ஸஸ் சொல்றேன். அந்த ரேட்டை விட்டுருங்க. ரேட் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஷார்ட்கட் நான் இன்னும் வந்து பண்ணல. அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் பார்க்குறேன். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து சக்சஸ். நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ். ஓகேவா? டிக் போடுறேன். சக்சஸா ஃபெயிலா மட்டும் போடுறேன். ஓகேவா? சக்சஸ் அப்படின்னா டிக்கு, ஃபெயில் அப்படின்னா இன்டு மார்க். ஓகேவா? ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன ஆச்சுன்னா ஃபெயில் ஆயிரும். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். அதாவது 4.5 வைப்பாங்க, ஆனா கிடைச்சது 4.2 தான் கிடைச்சிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2.1 தான் பிளான் பண்ணிருப்பாங்க, ஆனா 3.6 வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஏன் பிளாப் ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சரி. ஸோ மூன்றாவது திட்டம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 5.6க்கு பிளான் பண்ணுவாங்க, ஆனா 2.4 தான் கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஓகேவா? ஸோ 1962 65 இது வந்து 61 to 66 நடக்கும். அந்த இயர் நான் அடுத்து சொல்றேன், ஈஸியா இருக்கும். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அப்படியே கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோன்ற மாதிரி இருக்கும், எண்ட் ஆஃப் த இதுல உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நாலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இங்க ஒரு கேப், இங்க வந்து ஆண்டு திட்டங்கள் போடுவாங்க. போட்டோன்னா நாலாவது நமக்கு வந்து மீண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆயிரும். நான் என்ன சொல்றேன், ஏன்னா இந்த மூணாவதுல நமக்கு பாத்தீங்கன்னா 2 போர் நடக்கும், 2 போர்கள் நடக்கும். ஓகேவா? சோ அதான் நமக்கு வந்து ஃபெயிலியர் காரணம். அப்புறம் ஒரு 66 to 69 நமக்கு போவோம். அப்ப 69 to 74 அது மீண்டு வர கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ 4 ஃபெயிலியர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ்
அப்படிதானே? செகண்ட் வந்து ஃபெயிலியர், தேர்டு வந்து ஃபெயிலியர், ஃபோர்த்தும் ஃபெயிலியர். ஓகேவா? வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம், ஏன்னா எதை வேணும்னு கேட்கலாம். அப்படிதானே? ஸோ அஞ்சாவது வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும், கொஞ்சமா சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? என்ன ஆகும்னா 4.4க்கு ஏம் பண்ணுவாங்க, 4.8க்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு ஒன்று வரும். ஏன்னா இங்க என்ன நடக்குன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். 78 to 80 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆட்சின்னு போட்டுக்கிறேன், ஆட்சியில் இருந்த பிரச்சனை என்ன, ஜனதா பார்ட்டி வரும், அப்புறம் இவங்க காங்கிரஸ் வந்துருவாங்க அடிச்சு பிடிச்சிட்டு. 78 ஜனதா ஆட்சி வரும். அடுத்தது என்ன வரும்? ஜனதா கவர்மெண்ட் ஏன் வரும்? ஏன் வரனா எலெக்ஷன் வரும். ஸோ என்னன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்க காங்கிரஸ் தூக்க காரணமே முன்னாடி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த எமர்ஜென்சி தான். ஓகே, ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கொண்டு வருவாங்க, சக்சஸ் ஆயிரும். அதுவும் ஒரு சின்ன சக்சஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதுவும் வேணா நோட் பண்ணிக்கங்களேன். ஸோ கம்மியாக தான். ஐ திங்க் 5.5 to 5.7. ஓகேவா? எல்லாம் பர்சன்டேஜ்ல புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவதும் நமக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. ஆண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. எதுக்குன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓராண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு நிலை இங்கேயும் வந்து அரசியல் காரணம் தான், நிலையற்ற அரசியல் காரணங்கள்னால ஓராண்டு திட்டங்கள் வரும். அடுத்த எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சக்சஸ் ஆயிரும். ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் போடலாம். பத்தாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் தான். அதாவது 8 பிளான் பண்ணிருப்பாங்க, கிடைச்சது 7.7 கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ 11 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகைன் 12 பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 8.2 செட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நிதி ஆயோகா வந்து மாத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ நிதி ஆயோக் அதுக்கப்புறம் ஃபுல்லா பிளானையே வந்து மாத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி போயிடும். அப்போ பாருங்க, இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வரும்னா அந்த 7வது 5ஆண்டு திட்டம் முடிஞ்சோன்னா ஒரு கேப் வரும், 1990 to 92. ஓகே, இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 5ஆண்டு திட்டம் நல்லா நடக்குது, அடுத்தது ஒரு 3 வருஷம் கேப், அடுத்து 2 5ஆண்டு திட்டம் போகுது 2 வருஷம் கேப், அடுத்த 2 வருஷம் கேப், அதுக்கப்புறம் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அப்போ இயரும் நீங்க ஈஸியா நான் வச்சுக்கலாமா? அப்புறம் ஃபர்ஸ்ட் 5ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 51ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் 5ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சொல்ல 51. அப்ப 51 to 56 முதல் 5ஆண்டு திட்டம். ஓகே, 56ல இருந்து 61 அடுத்த 5ஆண்டு திட்டம், 61ல இருந்து 66 வரை 3ஆம் 5ஆண்டு திட்டம். இது மறக்காது இல்ல? 51ல ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த 51 மட்டும் ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 விஷயம் ஞாபகம் இருக்கணும். 3 5ஆண்டு திட்டம் வரை பிரச்சனை இல்லாம போவோம். ஒவ்வொரு 5 வருஷம் 5ஆண்டு திட்டம் தானே. அதுக்கப்புறம் 66 to 69 வரை ஒரு பிரச்சனை, 3 வருஷம் கேப்பு. அப்போ 66ல முடிஞ்சுன்னா அடுத்தது 66 to 67, 67 to 68, 69, 68 to 69, 3 வருஷம் கேப். அடுத்து 2 வருஷம் நல்லா போகும், 4 5. அங்க 69ல இருந்து 74, 74ல இருந்து போயிட்டு இருக்கும்போது 78ல அந்த ஆட்சி மாற்றம் வந்ததுனால அடுத்த ஒண்ணு போடுவாங்க. அதை தூக்கி கேன்சல் பண்ணிட்டு 80ல அடுத்த போடுவாங்க. அப்ப 80 to 85, 85 to 90 போவோம். அடுத்து 90 92ல பிரச்சனை. அப்புறம் வரிசையா போயிடும் 92 to 97, 97 to 2002, 2002 to 2007, 2007 to 12 போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல எதெல்லாம் பிளான் சக்சஸ் ஃபெயிலியர்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சக்சஸ், எதெல்லாம் லக்கை அடையாது 2 3 4 3மே லக்கை அடையவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரோடோமர் மாடல் மாதிரி இப்போ வந்து டேஸ் மாதிரி 4வது 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க கேட்குறாங்க. 4வது 5ஆண்டு திட்டத்துக்கு என்ன மாதிரியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CELP மாடல். கீழே ஆப்ஷன்லேயே ஹரோடோமர் மாடல் இருக்குது, இது மஹாலனோபிஸ் மாடல் இருக்குது. அப்படிதானே? CELP மாடல் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு மாடல் ஜஸ்ட். ஓகேவா? கோட் எக்ஸைட்டட் லைனர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 4வது 5ஆண்டு திட்டத்தில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செல்ஃப் மாடல் CELP மாடல் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போக 4வது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த போர்லாம் முடிஞ்சு 3 ஒவ்வொரு ஆண்டு திட்டங்கள் போட்டு நம்ம தாண்டி வந்திருப்போம். அப்படித்தானே? அந்த இதுவும் நமக்கு வந்து பெருசாக வந்திருக்காது. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க லியாண்டிஃப் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லியாண்டிஃப் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கி இருப்பாங்க, மன்னர் மானியம் ஒழிச்சிருப்பாங்க. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்போ வந்து CELP மாடலையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு growth rate successful 5-year plan, ஃபர்ஸ்ட் 5 அக்கார்டிங் டு growth year 5-year பிளான்ல எதெல்லாம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சக்சஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க சொல்லுங்க பாப்போமே. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் சக்சஸா? சக்சஸ். அப்படிதானே? இப்பதான் பார்த்தோம். அப்படிதானே? அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்க பாத்துக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd 5th 7th கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் வரும்? ஸோ நமக்கு சக்சஸ் வந்து 1
5 6 7 அவ்வளவுதானே 1 5 6 7 ஓகேவா. சோ 1 வந்து சக்சஸா கேட்டா சக்சஸ், 3 சக்சஸா இல்ல, 6 சக்சஸா சக்சஸ், 7 சக்சஸா சக்சஸ். அப்போ 1 5 அதாவது நமக்கு சக்சஸ்ன்னு பார்த்தாலே நமக்கு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 5 6 7 இதுதான் சக்சஸ், இது எல்லாம் ஃபெயில். ஓகேவா. நல்ல வேலை நமக்கு அந்த பாயிண்ட்லாம் கேட்கல, கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதான் சக்சஸ். அப்போ வந்து 1 3 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சுன்னா தொழில் மையத்துக்கு. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம். இது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பாவர்ட்டி அலிவேஷன் எது கமெண்ட் சொல்லுங்க, 5ஆ 6ஆ எதுன்னு சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரிபி கட்டோ அண்ட் growth ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருங்க. கரிபி கட்டோ யாருடைய வேர்டுன்னு சில டைம் கேட்டா கூட நீங்க வந்து பாத்துக்கோங்க, இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி இல்லையா, அவங்களோட வேர்டு growth with social justice. growth with சோசியல் ஜஸ்டிஸ் அது வந்து எந்த இதோட 5 இயர் பிளானோட இதுன்னா 5வது 5 இயர் பிளானோடது. 5வது 5 இயர் பிளான் சக்சஸா லாஸா, அதாவது இதா நமக்கு வந்து சக்சஸ் வருதுன்னா. ஓகே, எங்க இருக்குது. ஸோ டி, விச் 5 இயர் பிளான் இஸ் அ பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. எது வந்து பீப்புள் ஓரியன்டட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் தான் பீப்புள் ஓரியன்டட் பிளான். அப்படின்னா ஏன்னா ஒரு 7 அடிப்படை குறைந்தபட்ச தேவையை கருத்தில் வைத்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 அடிப்படை குறைந்தபட்ச 7 அடிப்படை குறைந்தபட்ச தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. நான் என்னெல்லாம் சொல்லி ஸ்டார்டா சொல்லிடுறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஈஸியானது, அதனால ஸ்டார்டா வாயில சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ அதனாலதான் இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பங்கேற்பு சார்ந்து. ஓகேவா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான குடிநீர். அடுத்தது ஆரம்ப சுகாதார சேவை. குடிநீர் பாதுகாப்பானது, சுகாதார சேவை வந்து பாதுகாப்பா ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆரம்ப கல்வியை உலகமயமாக்கல், தங்குமிடம் இல்லா ஏழைகளுக்கு பொது வீட்டு வசதி உதவி, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு, அனைத்து கிராமங்களுடைய இணைப்பு, பொது விநியோக முறை, ரேஷன் கடையெல்லாம் ஒழுங்குபடுத்தல், எல்லாமே மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல். ஓகேவா. அடுத்தது the 8th 5 year plan is a dash type of plan கேட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பிளான் அப்படின்னா இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுட்டி காட்டும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ராவ் மன்மோகன் சிங் மாதிரி சொல்லுவாங்க, நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து இண்டிகேட்டிவ், சுட்டி காட்டுவது. 8வது திட்டம் வந்து சுட்டி காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எல்பிஜி எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்தியா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இணையும். ஓகே. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்ல வரக்கூடியது இங்க மாறி வந்திருக்குது, ஜஸ்ட் இங்க பார்த்துப்போம். நான் ஃபினான்ஸ் கமிஷன்ல டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா. ஓகே, நம்ம எல்லாத்தையும் படிச்சுதான். ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, நான் தனியாக வீடியோ பண்றேன், ஷார்ட் கோடோட பண்றேன், இதுல ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா. 8th ஃபினான்ஸ் கமிஷன் 12th 13th 14th கொடுத்தாங்க. ஸோ நமக்கு ரீசெண்டா உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. நான் வந்து 12th இருந்து போறேன், ஏன்னா 12th வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது, அதனால 12th சூஸ் பண்றேன். யாருன்னா டாக்டர் சி ரங்கராஜன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக்லாம் கொண்டு வருவாங்க, அந்த டைம்ல தான் டாக்டர் சி ரங்கராஜன் தான். அது வந்து 4 பிக்கு வந்து. அடுத்தது 13th அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கேல்கர் இருப்பாரு. ஓகேவா. ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு இந்த பேர் எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒய்வி ரெட்டி வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படித்தானே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் த கரண்ட் ஃபினான்ஸ் கமிஷனர். ஓகே சாரி, ஃபினான்ஸ் கமிஷனர் இப்போ யார் இருப்பாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபர்ஸ்ட் உள்ளவர் என்கே சிங். ஓகே, அது நான் வச்சுக்கோங்க. ஸோ அவர் தான் லாஸ்டா வந்து 15th அவர். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம எங்க விட்டோம், 14th பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா கரெக்ட் தான், 2 தான் இல்லையா, மாற்றி போட்டேன். ஓகேவா. ஸோ மீதி இருந்து ஒய்பி சவான் 3வது அவர் தான் இதுக்கு வருவார். ஓகே, இதுக்கு ஷார்ட் கட் இருக்குது, தனியாக நம்ம வீடியோ பக்கம் பார்ப்போம். ஸோ 3 4 1 2. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியா, அவங்க 15 படிச்சுக்கோங்க, இப்போ வர படிச்சுக்கணும் நீங்க. ஓகே, இந்தியா ஃபர்ஸ்ட் 5 இயர் மாடல் வந்து யாரை பேஸ் பண்ணி வருதுன்னா ஹரோல்ட் டோமர் மாடல் வந்து பேஸ் பண்ணது. ஓகேவா. ஹரோல்ட் டோமர். செகண்ட் வந்து மகாலால் நபீஸ், நீங்க மறக்க மாட்டீங்க. அடுத்தது The 7th 5 year plan was mainly focused on 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது, உணவு, வேலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன். உணவு, வேலை, உற்பத்தி திறன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், கரிபி கட்டோவா என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுக்காக டேஸ் ஐந்தாண்டு திட்டம். ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ கரிபி கட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதுலேயே நமக்கு ஒரு 14 கொஸ்டின் பார்த்தாலே 4 கொஸ்டின் அதை கேட்டாங்க. ஓகேவா. சிம்பிளானது, பார்த்துச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு திட்டக்குழுவின் தலைவர். ஸோ திட்டக்குழுல வரும், நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ சிம்பிள் ஒன்று, அதாவது நிதி ஆயோக் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாடு திட்டக்குழுவோட கமிஷனர் யாரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டரோ
ஸோ அங்கன்னா பிரைம் மினிஸ்டர், இங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான், அந்த வித்தியாசம் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். ஸோ ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர். 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பம்பாய் திட்டம். ஸோ ரொம்ப முக்கியமானது. திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஸ்வரேஸ்வரையா திட்டம் இருக்கும். அடுத்தது காங்கிரஸ் திட்டம், பம்பாய் திட்டம். ஸோ பம்பாய் திட்டத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஜேஆர்டி டாடா, பிர்லா, ஜேடி பிர்லா, லாலா ராம், கஸ்தூரி லால் பாய், ஏடி ஸ்த்ரோப், அப்புறம் அவுதேஷ்வர் தார் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டா இருக்குது. அவுதேஷ்வர் தாரா தலாலா ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜான் மாத்தா, இவங்க எல்லாம் 8 பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சேர்ந்து 1940 பிளான் பண்ணி 44, 45 டைம்ல வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதான் 8. இதுலயே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இல்ல, பொருளியல் இல்ல, தத்துவர்கள் இல்ல, தொழில் அதிபர்கள் உருவாக்குனது. ஓகேவா? ஸோ அதுவே உங்களுக்கு வந்து கீ பாயிண்ட். ஸோ அடுத்தது காந்திய திட்டம் வரும். ஓகேவா? காந்தி திட்டம் அப்படின்னு நமக்கு வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாது. அது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு காந்தியவாதி, அதனால அவர் உருவாக்குனாரு. அவர் தான் பார்க்கலாம், எல்லாம் கடைசி சொல்றேன். ஓகேவா? கீழ் காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஓகேவா? ஸோ 10வது 5ஆண்டு திட்டத்தில் என்னப்பா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 10வது 5ஆண்டு திட்டம் சக்சஸ் ஆகல அப்படிதானே? அது வந்து வறுமை, மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து குறைத்தல், இதான் வந்து இதுல முக்கியமானது. மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வறுமைக்காமா மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல எல்லாருக்கும் தல வருமானம் 2 மடங்கா உயர்த்திடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது எப்பவும் பிளான் பண்றாங்க. 2010 ஆரம்ப கல்வியை கொண்டு வரணும், அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை கொண்டு வந்துடணும். 2020 அந்த அடிப்படையில் 2002 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனைவருக்கும் கல்வி அப்படின்ற அந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2வது பசுமை புரட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஓகேவா? 2வது பசுமை புரட்சி 2004 2ஆம் பசுமை புரட்சி 2004. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஆண்டுக்கு 10 மில்லியன் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. ஓகேவா? ஆண்டுக்கு 10 மில்லியன் தான் என்னது, 1 கோடி பேருக்கு. ஓகேவா? ஆண்டுக்கு 10 மில்லியன் பேருக்கு வேலை வாய்ப்பு. 2010 வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி சுதந்திரம் வந்து நம்ம எவ்வளவு வருஷமா இதை அச்சீவ் பண்ணாம கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க. 2002 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம், சர்வ சிக்ஷா அபியான். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு சீர்திருத்தம். ஓகேவா? ஸோ அதான் ரிசோர்ஸ் கிடையாது, ரோலிங் கிடையாது, நேஷனல் கிடையாது, இது ஒரு சீர்திருத்த சட்டமா வந்து நமக்கு இருந்துச்சு. இந்திய திட்டங்களில் முதலாவது செயல்வடிவு திட்டம் அமைத்த பெருமை யாரை வந்து சேரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? விஸ்வரேஸ்வரையா. இப்போ சொன்னேன் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1934 டைம்ல 1934 வந்து ஒரு புக் எழுதிருக்காரு. அந்த புக்குடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம். திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதுறாரு. இது வந்து ஒரு புக் எழுதுறாரு. அதுலதான் நாட்டை வந்து வேளாண் பொருளாதாரத்துல இருந்து தொழில் பொருளாதாரமாக மாற்ற வேண்டிய அடிப்படை கொண்டு. ஓகேவா? என்ன சொல்றாருன்னா வேளாண்மை இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான். எங்க போனோம், நம்ம தொழில்துறையை நோக்கி போனோம், தொழில்துறை நோக்கி நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வலியுறுத்துறாரு. அங்க ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது FICCI பண்ணுவாங்க. அடுத்து காங்கிரஸ், அந்த பம்பாய் திட்டம், அடுத்தது காந்தி திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம் எல்லாமே வரும். ஓகேவா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? விஸ்வேஸ்வரய்யா ரைட் ஆன்சர். முதலும் தொழில். 2வது 5ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைகளின் விரைவான வளர்ச்சி, தொழிற்சாலைகளை வளர்ச்சி. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ 2வது வந்து இதுக்கு கொடுத்தாங்க முக்கியத்துவம். அடுத்த ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது. இதான் ஹராட் டோமர் மாடல். ஓகேவா? ஸோ 2வது ஹராட் டோமர்ல இது மகள் நோபீஸ் மாடல். இதான் செகண்ட் உள்ளதுல கொண்டு வந்தது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கனரக தொழிலாளர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஓகேவா? மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இல்ல, ஊரக மேம்பாடு இல்லை, இதெல்லாம் அப்புறம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இல்ல கனரக தொழில்கள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா நினைக்கணும், செகண்ட் 5-year பிளான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5வது 5ஆண்டு திட்டம் 1974-79 ஹரிபி கட்டோ என்ற கோஷன் வந்து என்ன பொருளை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல வந்து பிராக்கெட்லேயே ஹரிபி கட்டோ பக்கத்துல வறுமை ஒழிப்பு முடிச்சாங்க. இதுல வந்து இந்த ஹரிபி கட்டோ அப்படின்ற வார்த்தை என்ன மீனிங்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு த ஃபார்ம். ஸோ அந்த கொஸ்டின் ஏன் ஸ்கிப் பண்ணா, நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு 21 கொஸ்டின் 6 கொஸ்டின் நம்ம அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, ஜவஹர்லால் நேரு த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா செட் அப் த பிளானிங் கமிஷன் இன். எப்போங்க பிளானிங் கமிஷன் அமைச்சாங்க? திட்டக்குழு. பிளானிங் கமிஷன் என்ன? திட்டக்குழு. திட்டக்குழு வந்து 1950 வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடுத்துல வரும். திட்டக்குழு நான் வந்து இன்னும் சொல்றேன். 2வது 5ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் கேட்டாங்களா? ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து எது லாஸ் இதான் பார்த்துட்டோம். 1, 5, 6, 7 நமக்கு வந்து சக்சஸ்ன்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கு வந்து எவ்வளவு வச்சாங்கன்னா சொல்லியிருப்பேன், 4.5% வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டார்கெட். ஆனா அச்சீவ் பண்ணது என்னவோ 4.2% தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக், இதுல இருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக், இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கடைசி பகுதி 23, 24 கேட்கப்பட்ட கேள்விகள். அக்கார்டிங் டு த நிதி ஆயோக் CWM1 2018, 21 Indian cities may faces day 0 in coming years. Day 0 refer to the day the place likely to have. ஓகேவா? ஸோ ரொம்ப எதெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி பயந்துடாதுங்க, ஒண்ணுமே இல்லை. டே 0னா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேர்டை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது இல்லை எங்கேயோ செவி வழியில கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க சவுத் ஆப்பிரிக்கால அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா டே 0 அப்படின்னா, அதாவது தண்ணீர் இல்லாத நாள், சொந்தமா குடிக்கிறதுக்கு ஒரு சில தண்ணி கூட இல்லை அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதான் அந்த டே 0, அந்த பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இதுல இப்ப இவங்க சொன்ன இந்த ஃபேக்டையும் நீங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கான கொஸ்டினாட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இவங்க சொன்ன ஃபேக்ட்ல ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, என்ன சொல்லிருக்காங்கன்னா 2018 படி அடுத்த வரும் ஆண்டுகள்ல 21 இந்திய நகரங்கள், எத்தனை இந்திய நகரங்கள்னு பிடிச்சி கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவீங்க? 21 இந்திய நகரங்கள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து நமக்கு எங்க ஒரு கீ பாயிண்ட், 21 நகரங்கள். அதை நான் வச்சுக்கோங்க, 2018 சொன்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள், நகரங்களில் தண்ணீர் இல்லாத நாள் இல்ல. இது முக்கியமானது. நோ ட்ரிங்கிங் வாட்டர் இட்ஸ் ஓன். ஓகேவா? நகரங்கள்ல இல்லாம இருக்காது, இண்டஸ்ட்ரியில இல்லாம இருக்காது, நமக்குன்னு இருக்காது. ஓகேவா? அதான் விஷயம். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லி அபவுட் நிதி ஆயோக். ஓகேவா? எது வந்து நிதி ஆயோக்ல சரியா பொருந்தல அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக் ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. இது கரெக்ட். பாருங்க, ஃபேக்டல் கொஸ்டின். இது வந்து எங்கேயாவது தனியாக கொஸ்டின் கேட்கலாம். நிதி ஆயோக் ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. டெல்லி. சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர். பேரண்ட் ஏஜென்சி யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது வந்து தாய் நிறுவனம் அப்படின்னா இந்திய அரசு தான் தாய் நிறுவனம், அது கீழே செயல்பட்டு வருது. நிதி ஆயோக் வந்து மாற்றப்பட்டது எதுல இருந்து? தேசிய வளர்ச்சி கவுன்சிலா? இல்ல, இப்போ சொன்னேன், திட்டக்குழு. பிளானிங் கமிஷன் தான் நமக்கு என்ன மாற்றப்பட்டுச்சு? நிதி ஆயோக்காட்டு மாற்றப்பட்டுச்சு. ஓகேவா? பிளானிங் கமிஷன் தான் நிதி ஆயோக்காட்டு மாற்றப்பட்டுச்சு. அப்ப இது தவறானது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி ஒரு வார்த்தை எழுதிருவோம். எப்பங்க உருவாக்குனாங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து ஆகஸ்ட் 6, 1952. ஓகேவா? இதை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷன் தான் நிதி ஆயோக்கா மாற்றப்பட்டுச்சு. வெரி ஈஸி கொஸ்டின் தானே. அப்ப நிதி ஆயோக்குடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குது? ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில. நிதி ஆயோட சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர். பேரண்ட் ஏஜென்சி யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நிதி ஆயோக் எதை ரிப்ளேஸ் பண்ணி வந்துச்சு? நேஷனல் டெவலப் கவுன்சில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி ஆயோக் தலைவர் யாரு? இப்பதான் பார்த்தோம், அப்படிதானே? எங்க பார்த்தோம்? லாஸ்ட் கொஸ்டின்ல பிரைம் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நிதி ஆயோக்கா இருக்கட்டும், பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் தான் நிதி ஆயோக்கா மாறிச்சு, அப்படிதானே? ஸோ அதுக்கும் அப்படிதான். அதே மாதிரி டெவலப்மெண்ட் கவுன்சிலாவே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தலைவர் வந்து பிரதமர் தான், பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஏன்னா அவங்க தானே குடியரசுத் தலைவராக இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருக்க முடியாது. இவங்க ரெண்டத்தையும் கண்ணை மூட்டு நோ சொல்லிடலாம், நோ சொல்லிடலாம். ஒருவேளை ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்குமோ அப்படின்னு வரும். இல்ல, தலைவர்னு வந்தா பிரைம் மினிஸ்டர். ரொம்ப முக்கியமான இது எல்லாமே. அடுத்து நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பாத்தீங்களா? இதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். எவ்வளவு ஈஸியா பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்பி கவர்னர் போட்டு குழப்பிக்கலாம். ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க கூடாது. பிரதமர்னா பிரதமர், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? ஒரு நல்ல கொஸ்டின். ஆனா ஆப்ஷன்ல நமக்கு வந்து விடையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ கூட்டாட்சி முறையை ஏற்படுத்துறதுக்கா அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி எஸ். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து மெம்பர்ஸ் வந்து யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் கலந்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பா டீசென்ட்ரலைசேஷன் த பிளானிங், குவியல் அல்லாத டீசென்ட்ரேஷன் ஆஃப் த பிளானிங், குவியல் அல்லாத பரவலாக்கப்பட திட்டமிடுதல், அதுக்காக இல்ல. துறைகளுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை கலைந்ததுக்கு, அதுக்காகன்னு சொல்ல முடியாது. ஓகேவா?
ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியை உருவாக்குங்கிட்ட கண்டிப்பா இருக்குது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஆனா எக்ஸாக்டா சொல்லலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஆன்சர் வந்து 1 and 4 தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், திட்டக்குழு என்பதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. பிளானிங் கமிஷன் ஹாஸ் பீன் ரிப்ளேஸ்ட் பை த நிதி ஆயோக் கேட்டா எஸ் இஸ் ரைட் ஆன்சர். நிதி ஆயோக் டஸ் நாட் சர்வ் as a knowledge hub and monitors progress in the implementation policies and இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் நிதி ஆயோக் வந்து என்ன சொல்றேன்னா, நிதி ஆயோக் இஸ் a think tank body. ஓகே, நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் எழுதிட ஃபர்ஸ்ட். நிதியோடைய ஃபுல் ஃபார்ம் தெரியலாங்க, நான் சொல்லல அதை, இதில் எழுதிடுவோமா? NITI, நிதி ஆயோக். நிதியோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நிதி அரசு இது நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்க் டேங்க் பாடி, யோசனை குழு. ஓகேவா? திங்க் பாடி ஒரு யோசனை குழுவாக இருக்கும். இது திட்டக்குழுவுக்கு மாற்றாட்டு வந்து வந்துச்சு. எப்போ வந்து மாற்றினாங்கன்னா, இந்த பிளானிங் கமிஷன், இந்த டேட் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானிங் கமிஷன்ல இருந்து நிதி ஆயோக் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்ற டேட் நான் சொல்லிக்கிறேன். ஐ திங்க் அது வந்து ரொம்ப முக்கியமானது. கேட்டது மாதிரி இல்ல, நான் கேட்கலாம். ஓகேவா? அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014 பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்போ செயல்பாட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 இருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போ எங்க விட்டோம் நம்ம? யா, நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அறிவு மையம் ஒரு திங்க் டேங்க் பாடி. ஓகேவா? ஒரு அறிவு மையமா தான் இது செயல்படுது. ஒரு யோசனை குழு, அதாவது இந்திய அரசினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கிறது. கரெக்டா தான் போறாங்களா, நல்லா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்ற பாடி தான். டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. ஓகேவா? யோசனை சொல்ற ஒரு பாடியா தான் இருக்கும். ஓகே, ஆனா அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறானது அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது எக்ஸ்பேண்ட் நிதி ஆயோக். இப்பதான் பார்த்தோம், கேட்டு வச்சிட்டாங்க இல்லையா? பாத்தீங்களா? அந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் சொல்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் வார்த்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். ஓகே, நேஷனல் கடத்தால இந்தியன் வருமா? வராது. அப்படிதான். டெக்னாலஜி கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன். ஓகேவா? ஸ்ரீமன் நாராயணன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்திய திட்டத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு. விஸ்வேஸ்வரையா ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கியிருப்பாரு 1934. ரொம்ப முக்கியமானது காந்திய திட்டம்னா காந்திக்கு போயிடாதீங்க, ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றவர் உருவாக்கியிருப்பாரு. அடுத்தது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் SDG. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் SDG. செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? விச் இஸ் த நோடல் ஏஜென்சி. நோடல்லாம் தலையாட்டுறது. ஓகேவா? யார் ஓகே சொல்லுவாங்க, யார் அதுக்கு தான் மெயின் அப்படின்றது. ஃபார் எதுக்காக? ஃபார் மானிட்டரிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG. ஓகேவா? யாருன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நிதி ஆயோக் இஸ் த ரைட் ஆன்சர். Public private partnership model is emerging as a rule for future development of infrastructure. PPP மாடல் ஒன்றும் இல்லை. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா கவர்மெண்ட் இருக்காங்க, பிரைவேட் இருக்காங்க. இங்கே ஒரு ரோடு போடணும். கவர்மெண்ட் வந்து ரோடு போடுறதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆகுது. கவர்மெண்ட்டை நான் ஒரு 50 ரூபா தரேன்ப்பா, நீ மீதி 50 ரூபாயை போட்டு மொத்தமாக அந்த ரோடை போட்டுரு. அப்போ இந்த 50 ரூபாய் எப்போ தருவ அப்படின்னா, நீ ஒரு டோல்கேட் வச்சுக்கோ, அதில் வந்து மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிக்கோ. எப்படியும் வசூல் பண்ண போற, கொஞ்சம் கூடமா போட்டு வசூல் பண்ணி எடுத்துக்கோ, இல்லை நான் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன் அப்படின்றது தான் பப்ளிக் பிரைவேட் மாடல் அப்படின்றது. ஓகேவா? சொல்லல. அதாவது எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை ரெண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்றது யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் சொன்னது. ஓகேவா? லேபர் கமிஷன் இதை வந்து பேச மாட்டாங்க, பிளானிங் கமிஷன் தூக்கிட்டாங்க, பினான்ஸ் கமிஷன் வந்து அவங்களுக்கு இது வேலை கிடையாது. நிதி ஆயோக் தான் இந்த யோசனையை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, திங்க் டேங்க் பாடின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படின்னு நீங்க கொண்டு வரணும் நிதி ஆயோக். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். நம்ம கரெக்டா ஒரு 10 கொஸ்டின் இருந்திருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு இது. இதுல உங்களுக்கு என்ன டவுட்டுகள், சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.